வணக்கம். இந்த பொங்கல் வந்தாலே மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் கூடவே வரும். வருஷம் இந்த பொங்கலும் வருது, நம்மளும் அதை சிறப்பா கொண்டாடுறோம். எப்படி? புது பானை வாங்கி பூங்கோலம் போட்டு பொங்கல் வச்சு சூரியனுக்கு படைச்சு கரும்பு கடிச்சு உற்றார் உறவினர்கள் எல்லாம் போய் சந்திச்சு அதனால பூர்த்தி பண்றோம். அப்படிப்பட்ட பொங்கலோட வரலாறை பத்தி தெரிஞ்சுப்போமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பொங்கல் என்பது தமிழ்நாட்டில் நடைபெற ஒரு இந்திய அறுவடை திருவிழா. ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 14ஆம் தேதி இந்த திருவிழா கொண்டாடப்படுது. அதாவது தமிழ் நாட்காட்டியின் படி தை மாதத்தோட முதல் நாள். அந்த வரிசையில முதல் நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுது. பழைய பொருட்களை எரித்து பழையவற்றை அழித்து புதியவற்றை வரவேற்பதே இந்த போகி பண்டிகை ஒரு முக்கியமான அங்கமாகும். இரண்டாவது நாள் சூரிய பொங்கல். சூரியனையும் உணவு வழங்குகிற விவசாயிகளையும் போற்றும் பண்டிகையே இந்த சூரிய பொங்கல். இந்த நாள்ல புது பானையில புதுசா அறுவடை செஞ்ச அரிசி போட்டு பால் பொங்கி வருவது போல தை பிறந்துள்ள புத்தாண்டு முழுவதும் நம்ம வாழ்வும் வளமும் அந்த பால் போல பொங்கி சிறக்கும். மகிழ்ச்சியும் திளைப்பும் ஒரு சேர பழகி பெருகுவதோட கழனி எல்லாம் பெருகி அறுவடை மென்மேலும் அதிகரிக்கும் என்பதே இந்த பண்டிகையோட மேலோங்கிய தத்துவமும் தொன்று தொட்டு வரும் நம்பிக்கையும் ஆகும். விவசாய மக்கள் பொங்கல் அன்னைக்கு வயல்கள்ல விளைஞ்சு அறுவடைக்கு தயாரா இருக்கும் நெற்கதிர்களை சிறிதளவு வீட்டுக்கு கொண்டு வந்து வணங்குவதும் வாடிக்கையா இருக்கு. இது கூடவே காடுகள்ல விளையக்கூடிய அத்தனை வகை காய்கறிகளையும் பூமிக்குள்ள விளையும் கிழங்கு வகைகளையும் படைச்சு வழிபடுறாங்க. மூன்றாவது நாள் மாட்டுப் பொங்கல். பால் வழங்குற பசுக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில இந்த விடுமுறை கொண்டாடப்படுது. இந்த நாள்ல சில முக்கியமான பகுதிகள்ல ஜல்லிக்கட்டு நடைபெறும். மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு வீடுகள்ல வளர்க்கப்படுற பசுக்களை குளிப்பாட்டி அலங்கரிச்சு உணவு படைச்சு வழிபடுறது வழக்கமாகும். நான்காவது நாள் காணும் பொங்கல். நம்மள பல பேர் வீட்டுல சமைச்ச உணவை எடுத்துக்கொண்டு போய் நமக்கு பிடிச்ச இடத்துக்கு சென்று வருவதே காணும் பொங்கல் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுதான் இல்லை. பொங்கல் அன்னைக்கு செய்யற உணவை நம்மளோட உடன் பிறந்தவர்களோட நன்மைக்காக காக்கா குருவிகளுக்கு அன்னமிட வேண்டும் என்பதே இதன் உண்மையான அர்த்தமாகும். அது கூடவே கன்னி பெண்கள் தனக்கு நல்ல கணவர் கிடைக்க வேண்டும் என்று மார்கழி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பொங்கலிட்டு வழிபடுவார்கள். இதுவே கன்னி பொங்கல், அதாவது காணும் பொங்கல்னு சொல்லப்படுது. என்னோட சேர்ந்து நீங்களும் பொங்கலோட பாரம்பரியத்தை பத்தியும் தமிழர் பண்பாடை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் என் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள்.